நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வீஸ்க்கு வந்து நம்மளோட ஸ்டெபிலைசரை தான் பார்க்க போகிறோம். அதை ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆர்ஓ பிளான்ட்டுக்கு கொடுத்ததுங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பைப்பு வந்து உங்களுக்கு அப்படியே ஓப்பன் ஆகிங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஓப்பன் ஆகிட்டு அது ஃபுல்லாமே தண்ணி பூரா பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசருக்குள்ளே வந்துருச்சுங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, இதை உள்ளரிக்க வச்சுருந்தாங்க. அதாவது அந்த ஆர்ஓ பிளான்ட்டுக்கு பக்கத்தாப்புலேயே வச்சுருந்தாப்பிங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா, இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கும்போது இந்த ரெண்டு காயில் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே புகஞ்சிருந்ததுங்க. அதாவது கொஞ்சம் கூட இல்லைங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இப்போ 2 காயில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த காயில் நல்லா இருந்ததுங்க. இந்த காயில் இதுவுமே நல்லா இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாக கருப்படிச்சிருந்ததுங்க. ஃபுல் ஹீட் ஆகிட்டு இப்போ அது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுங்க ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த காயில் பார்த்திங்கன்னா புது காயில் மாற்றி விட்ருக்காங்க. பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாமே அடி ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாமே தண்ணி உள்ளரிக்க வந்துங்க. இதோட பழைய காயில் காமிக்கிறேங்க. இது சுத்தமாக அடி ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாமே பர்ன் அவுட் ஆகிடுச்சிங்க. கிட்டத்தட்ட நார்மலாக கட் ஆகும், காப்பர் கம்பி கட் ஆகும். பட்டு தண்ணி உள்ளரிக்க வந்து ரொம்ப ஹெவி ஷாட்டுங்க. இது பார்த்திங்கன்னா ஹெவி ஷாட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிம்மர் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளரிக்க பார்த்திங்கன்னா கோர் தெரிகிற அளவுக்கு கட் ஆகிடுச்சிங்க. இந்த டிம்மர் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஓரளவுக்கு தேய்ச்சி விட்டு போட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ட் ஆகும்போது ஸ்டெபிலைசர் ரோடில் வந்து கட் ஆஃப் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ ஆம்ஸ்க்கு மேலே போணுச்சுன்னா கட் ஆஃப் ஆகிற மாதிரி கான்ட்ராக்டரில் வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெபிலைசரில் அட் அ டைம் இப்போ இந்த சிடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் டைம் இருக்குங்க. ஒரு 10 செகண்டோ 15 செகண்டோ ஒரு ரெஸ்பான்ஸ் டைம் இருக்குங்க. அந்த டைம் வரைக்கும் அதை வெயிட் பண்ணி பார்க்குங்க. அதாவது சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த லோடு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் ஆகிரும். ரொம்பவுமே ரேரான டைமில் பார்த்தீங்கன்னா அந்த லோடு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும். அப்போதைக்கு நமக்கு வந்து கட் ஆஃப் பண்ணி ஆகணும். ஸ்டெபிலைசர் வந்து கட் ஆஃப் பண்ணி ஆகணும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா ஸ்டெபிலைசரை வந்து கட் ஆஃப் பண்ணால் இந்த ஸ்டெபிலைசரில் வந்து கட் ஆஃப் பண்ண முடியலங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஹெவி ஷார்ட்டேஜ். தண்ணியும் சடனாக உள்ளரிக்க வந்து அடிச்சிருச்சுங்க. ஸோ கான்ட்ராக்டர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே இந்த டிம்மர் காயில் வந்து போயிடுச்சுங்க. ஸோ இந்த காயிலை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த காயிலுங்க. பார்த்திங்கன்னா டெட் ஷாட்டுங்க. தண்ணி பயங்கரமாக உள்ளரிக்க வந்துருக்குதுங்க. டெட் ஷாட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டிஎல் டைப் டிம்மருங்க. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளரிக்க கறியிருச்சுங்க. பிரைமரி ஃபுல்லாக கறி இன்சுலேஷன் தாண்டி வந்து அடிச்சு உள்ளரிக்க போயிருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளரிக்க பார்த்தீங்கன்னா டிம்மரோட கோருங்க, சிஆர்ஜிஓ கோருங்க. அது உள்ளரிக்க போயிட்டு அடிச்சிருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாமே உங்களுக்கு போயிடுச்சுங்க. இதுதான் அந்த கீழே உள்ள காயிலுங்க. ஸோ இந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டெபிலைசரை பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசரோ நீங்கள் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலுமேங்க நம்ம கம்பல்சரி எடுத்து கொடுத்துருப்போம். அது எல்லாமே இருந்தாலும் கூட தண்ணி ஒழுகிற இடத்துலையோ அல்லது உங்களுக்கு மழை பெஞ்சா எரசல் அடிக்கிற இடத்துலையோ நம்மளை இந்த மாதிரி ஒரு பவர் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வைக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணுங்க. ஏன்னா நம்ம என்ன தான் இதில் கட் ஆஃப் போட்டிருந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் டயத்துக்குள்ளேயே ஹெவி டெட் ஷாட் ஆகிட்டு உங்களுக்கு இதாகிடுச்சுங்க. இதே மாதிரி தாங்க ஒரு இடி இடித்தாலோ மின்னல் அடித்தாலோ நம்மளோட இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடி இடித்தா நம்ம உங்களுக்கு இபிலேருந்து ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. பட் என்னென்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் ஆஃப் பண்ணாமல் இருந்தாலும் கூட நம்மளோட டிவியோ நம்ம ஏதோ ஒன்றோ நம்ம லைட்டாக தவிர ரொம்ப அத்தியாவசியம் தவிர மித்த எல்லாத்தையும் மழை பெய்யும் இடி இடிக்கும் போது குறிப்பாக இடி இடிக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்பவுமே பெட்டருங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டெட் ஷாட் ஆகிறதையோ அல்லது ஏதோ ஒன்று உங்களுக்கு அடியாகிறதையோ இப்போ உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பொருள் அடியாகிறதையோ நம்ம வந்து சேஃப்டி பண்ணிக்கலாங்க. இது ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஏன்னா என்ன தான் நம்ம ப்ரொடக்ஷன் போட்டிருந்தாலும் கூட அந்த ப்ரொடக்ஷன் வேலை செய்கிறதுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் டயத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு 10 செகண்ட் செட் பண்ணுவாங்க நம்ம எப்போதுமே. ஸோ அதுக்கு முன்னாடி டெட் ஷாட் ஆகிட்டு இது பண்ண இந்த மாதிரி ஆகும்போது இடி இடிந்தாலும் இந்த மாதிரி தாங்க ஆகும். சர்ஜ் வந்து உங்களுக்கு இடி இடித்தாலும் இந்த மாதிரி தாங்க ஆகும். ஸோ நம்ம அதுக்கு வந்து ஃபியூஸ் போட்டிருப்போங்க. ஃபியூஸ் போட்டு உங்களுக்கு சர்ஜ் அரெஸ்ட் போட்டிருப்போங்க. ஸோ சில டைமில் அதை தாண்டி போகுங்க. நம்ம வந்து அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டருங்க. பார்த்திங்கன்னா இந்த டிம்மர் வந்து காயில் வந்து மாற்றி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம அதை வந்து செக் பண்ணி பார்த்துடலாங்க வேலை செய்தா இல்லையான்ட்டு. ஸ்டெபிலைசர் பார்த்திங்கன்னா என்ன கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இது பண்ணலைங்க. இன்னும் லேம்பெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக பார்சலில் கஸ்டமர் போட்டு விடும்போது பார்சல்காரங்க நொறுக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் மாற்றி விடணுங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம உங்களுக்கு இந்த டிம்மர் மட்டும் உங்களுக்கு போயிருந்தாலும் கூட நமக்கு உள்ளரிக்க பார்த்திங்கன்னா அந்த போர்டில் வந்து எந்த டேமேஜும் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா போர்டில் வந்து சுத்தமாக கருப்பே அடிச்சிருச்சுங்க. பட் போர்டு பார்த்திங்கன்னா ஜம்முன்னு வேலை செய்யுதுங்க. ஸோ அதுதான் நம்ம போர்டோட ஒரு அட்வான்டேஜுங்க. உங்களுக்கு வேலை வைக்காது. இந்த மாதிரி டெட் ஷாட்டில் வந்து நம்ம வந்து ஒரு மிஷினரியவோ நம்ம ஒரு வாட்டர் லீக்கேஜ் இருக்கிற இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராடக்டையோ வைக்கிறத வந்து நம்ம தவிர்த்துக்கிறது வந்து ரொம்பவுமே பெட்டருங்க.
ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பவுட்ரு கோட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி உள்ளே அடிச்சதில் ஃபுல்லாக துருப்பிடிச்சிருச்சுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கொடுத்து ஒரு 1 இயர் கூட இருக்காதுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னமோ சி ஏரியாவில் வச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக தண்ணி உள்ளே அடிச்சிருக்குதுங்க. பிடிங்கிட்டு உள்ளே அடிச்சிருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணியாச்சுங்க. பவுடர் கோட்டிங் கொடுத்துட்டுங்க. இல்லைன்னா வேறு பவுடர் கோட்டிங் கொடுத்துட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டுங்க. கொஞ்சம் டேமேஜஸ் இருக்குது, அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட அனுப்ப வேண்டியதாங்க. இந்த வீடியோவில் மெயினாக சொல்ல வந்ததுக்கு ரீசனே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம மழை பெய்யும் பொழுதோ வாட்டர் லீக்கேஜ் இருக்கக்கூடிய இடத்துல நம்மளோட எலக்ட்ரிக்கல் ப்ராடக்டை நம்ம இது பண்ணுறது வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்ற மெட்டீரியல் எதுக்குமே டேமேஜ் இல்லைங்க. லேப்பும் கூட எரியுது, அதோட அவுட்ரு தான் உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்மளோட பொருட்களை வந்து நம்ம சேஃப்டி பண்ணிக்க வேண்டியது நம்மளோட கடமைங்க. என்ன தான் நம்ம ஏதோ ப்ரொடக்ஷன் போட்ட காட்டிக்கிங்க, இந்த ஒரு காயிலில் வந்து மெயினாக அடிச்சிருக்குதுங்க. அந்த ஒரு காயில் மட்டும் போனதோடு நம்ம தவிர்த்தாச்சுங்க. மற்ற 2 ரெடி பண்ணி போட்டாச்சுங்க. ஸோ இந்த ஸ்டெபிளைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து கொஞ்சம் ஒர்க்கு மட்டும் பார்த்துட்டுங்க இதை கஸ்டமருக்கு அனுப்பிச்சி விட்ற வேண்டியதாங்க. இன்னொரு நல்ல வீடியோலங்க பார்க்கலாங்க.